ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இந்த நாளில் விசேஷமாக பொது கெர்ஷோம் பொது சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரும் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமை யாவும் இயேசுவுக்கே. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 2026 ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது பிலிப்பியர் கொலோசியரில் கிறிஸ்து, பூலோகியும் பரலோகியும் இணைத்தல். இந்த வார பாடம் 6. பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவில் மட்டுமே நம்பிக்கை. மனப்பாட வசனம் பிலிப்பியர் 3 10-11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்பதே. பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். பொதுவாகவே நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து பேசும்பொழுது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். அதாவது வெறும் எப்படி பாஸ்டர் விசுவாசத்தினால் மாத்திரம் நாம் நீதிமான் ஆக்கம் விட முடியும்? அப்போனா கிரியைக்கு அவசியம் இல்லையா? ஏன்னா பவுல் அநேக இடங்களில் இது கிரியையினால் உண்டானது அல்ல என்று சொல்கிறாரே. அப்போ நம்முடைய கிரியைகள்லாம் தேவை கிடையாது, நம்ம வெறும் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. வேதாகமத்தை நாம் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்பொழுது யாக்கோபின் புத்தகத்தை யாக்கோபு எழுதினதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, விசுவாசம்னு சொல்லிட்டு அங்கே கிரியை இல்லை அப்படின்னா அந்த விசுவாசம் என்னது? செத்தது என்று சொல்லுகிறார். அப்படின்னா விசுவாசம் இருக்கிறது என்றால் அந்த விசுவாசத்திற்கேற்ற கிரியையும் அங்கு வெளிப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பவுல் எங்கெல்லாம் அது கிரியையினால் உண்டானதல்ல என்று எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தோன்னா, விருத்த சேதனம் தான் அங்கே ஒரு மையமான ஒரு விவாத பொருளாக இருந்திருக்கும். யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, 8ஆம் நாளிலே ஆண் பிள்ளை விருத்த சேதனம் செய்யப்படணும். ஒருவேளை புறஜாதியர்களாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அவங்களும் கட்டாயம் மாம்சத்தில் அதை என்ன பண்ணணும், அந்த சடங்கை செஞ்சு ஆகணும்னு சொல்லி இவங்க வலியுறுத்தினார்கள். பவுல் இதில் இவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, இயேசு ரத்தம் சிந்தின பிறகு மறுபடியும் ஒரு ஆண் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் அது ஒரு சடங்கு தான் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இப்போ இங்கே பவுலுடைய விவாதத்தையும் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அவர் முற்றிலுமாக நீதியை நாம் விட்டு வாழ வேண்டும் என்று பவுல் எங்கேயுமே கற்றுக் கொடுக்கல. 10 கற்பனைகள் நீதியின் பிரமாணம், அதை நாம் கை கொள்ளும் பொழுது விசுவாசத்திற்கேற்ற கிரியை அதோடு இணைந்து வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நமக்கு இன்ட்ரடக்ஷனில் 2 வசனம் கொடுத்துருக்குறாங்க. எபிரேயர் 12:2 நாம் பார்க்கும்பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே. அப்படின்னா பவுல் இங்கே என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, நம்முடைய ரட்சிப்பு கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கிறது, அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்குறாரு. அதில் பிலிப்பியர் 3:3 கொடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப அழகாக தமிழில் நாம் வாசிக்க முடியும். மாம்சத்தின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, we have no confidence in flesh. அதாவது நம்முடைய சுய மாம்சத்தின் மேலும் நமக்கு நம்பிக்கை இல்லை, நாம் செய்கிற மாம்சத்தினால் உண்டான எந்த கிரியைகள் மேலும் நமக்கு நம்பிக்கை இல்லை, அவருடைய அனுகிரகத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டாகிறதையே மேன்மையாக பவுல் கருதினார் என்று பார்க்கிறோம். பாடம் 6 முதல் கேள்வி. பிலிப்பியர் 3 வசனங்கள் 1-3 பவுல் பேசும் நேர்மையான கருத்து என்ன? நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இங்கே பவுல் அங்கே எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். பிலிப் 3:1 தான் எழுதுகிறார். அது எப்படி துவங்குறாருன்னா, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏன்னா ஒரு 3-4 முறை எழுதிடுவார், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். அங்கே பிலிப்பியர் 4:4 என்ன எழுதுகிறார்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இது முக்கியமான ஒரு கருப்பொருளாக பிலிப்பியர் நிருபத்திலே பார்க்கப்படுகிறது. ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது முறுமுறுப்பு, தர்கிப்பு, வீண் புகழ்ச்சி மற்றும் பிரிவினை இவற்றிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. ஒரு 4 கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம். மனமகிழ்ச்சியாக இருப்பது என்பது இருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கை எளிதாக போகிறதில்ல. சூழலுக்கு ஏற்றவாறு நம்ம ரியாக்ட் பண்ணாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மனமகிழ்ச்சியானது அங்கே வேரூன்றி காணப்பட வேண்டும். 2வது, மனமகிழ்ச்சி என்பது நம்முடைய தெரிவு. வாழ்க்கையில் சோர்வு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் கிறிஸ்து எனக்கு
நன்மை உள்ளவராக இருக்கிறார், அவருடைய நற்காரியங்களே நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4:11 எல்லா சூழலிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மூன்றாவது, மனமகிழ்ச்சியாக இருப்பது பலனாக இருக்கிறது. சோர்வாக இருக்கட்டும், உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கும் நம்ம தப்பித்துக்கொள்ள வழி செய்கிறது. நெகேமியா 8:10 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி எழுதுகிறார். நான்காவது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது கள்ள போதகர்களுடன் தப்பிக்கொள்ள விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறது. இதில் மட்டும் எழுதுகிறாங்க ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் 115 பக்கத்தில், கிறிஸ்து வாசம் செய்யும் இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கும், எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க தொடர்ந்து எழுதுகிறாங்க, பவுலுடைய இருதயம் பரலோகத்தின் சமாதானத்தினாலும் அன்பினாலும் நிறைந்திருந்துச்சான் சிறைச்சாலையில். அப்போது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். பிலிப்பியர் 1:1-3 ஒரு நேர்மையான கருத்தை பார்க்குறோம். அதே வசனத்தில் பவுல் எச்சரிப்பின் செய்தியும் கொடுக்குறாரு. அது என்ன? இந்த 3ஆம் அதிகாரத்தில் தான் அதை பார்க்குறோம். 2-3 வாக்கியங்களில் ரொம்ப அழகான பதத்தை பயன்படுத்துகிறார். அது அழகான பதம் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாய், டாக்ஸ் என்று யாரை இங்கே பவுல் ரெஃபர் பண்ணுறாருன்னா, செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் திரும்ப செய்கிற அனுபவம். அதாவது நாய்க்கு கக்கினதை மீண்டும் தின்னுகிற ஒரு குணம் இருக்கிறது. அதனால் எது வேண்டாம் என்று விட்டார்களோ அதை மீண்டும் செய்கிற ஒரு அனுபவம். அதனால தான் அந்த நாய் என்ற ஒரு டேர்ம் அவர் இங்கே பயன்படுத்துகிறாரு. இப்படிப்பட்ட குணமுடையவன் தான் பரலோகத்துக்கும் போக முடியாது. வெளிப்படுத்தலை. ஆமாம், சரிங்களா. நிறைய பேர் அது லிட்ரல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. இல்லை, அது ஒரு அடையாள வார்த்தை என்பதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இங்கே வாசிக்கும்போது, பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த விருத்த சேதனத்தை யாரெல்லாம் ப்ரீச் பண்ணாங்களோ அவங்க ஆவியானவரை ருசிக்கலை. அவங்க இந்த சடங்கை மாத்திரம் ஆபிரகாம் செஞ்சார், நம்முடைய முற்பிதாக்கள்லாம் செஞ்சாங்க. மோசேயுடைய மகனுக்கே அதை செய்யாத போது ஆண்டவர் அவர் மேலே கோவப்பட்டு அவங்களுடைய பிள்ளைகளையும் அவங்களையும் அழிக்க வனாந்திரத்தில் முற்பட்டார். அப்போ இந்த சடங்கை கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் பவுல் பிரசங்கித்த விருத்த சேதனம் ரொம்ப ஒரு ஆழமான கருத்து. அதை கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11 சொல்கிறாரு பாருங்கள், அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்படின்னா இவரும் விருத்த சேதனத்தை போதித்தார். அதுதான் பேப்டிசம். ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரு புதிய மனிதனை தரித்து கொள்ளும் ஒரு அனுபவம். இப்போது இதில் என்ன ஒரு மேன்மையான காரியத்திற்குள்ளே வழி நடத்துகிறார் அப்படின்னா, உண்மையான தொழுகை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும், வெறும் சடங்கை பிடித்து கொண்டு நாம் இருக்கக்கூடாது என்பது பவுலுடைய விவாதமாக இருந்தது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நம்ம அதிகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 4-6 வாசிக்கும் பொழுது, பவுல் தனது வாழ்க்கையில் ஒரு காலத்தில் பெருமையாக இருந்த பல விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். அவை என்னென்ன? இங்கே 3ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக 2 கூட்டத்தாரை மனதிலே வைத்து அவர் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. தவறான போதனைகளை போதிக்கிற யூத விசுவாசிகள் ஒரு பக்கம், இந்த பக்கத்தில் கிறிஸ்துவினால் ரட்சிப்பு என்று விசுவாசிக்கிற விருத்த சேதனம் பண்ணப்படாத விசுவாசிகள். அப்போது மனித கிரியைகளான விருத்த சேதனம் இவற்றில் நம்பிக்கை வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் விதமாக பவுல் தன்னுடைய கடந்த வாழ்க்கையை அவர்களுக்கு அங்கே எடுத்து சொல்லுகிறார். வசனம் 4-5 பார்க்கும் பொழுது, நான் உண்மையான யூதன், மோசேயின் பிரமாணத்தின்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயன், பரிசேயின் மகன். அப்போஸ்தலர் 23:6 சொல்வது போல, அங்கே பிரமாணத்தின்படி தேறின பரிசேயனாக பயிற்சி பெற்றவன், பிரசித்தி பெற்ற கமாலியல் என்று சொல்லக்கூடிய அவருடைய தலைமையிலே கீழ் படித்த ஒரு நபர். இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அப்போது மனித கிரியையினாலே ஒருவர் அங்கே பெரிய நபர், ஒரு நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா அதில் முதன்மையாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அது ரட்சிப்புக்கு வழிநடத்துது என்று சொன்னால் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் அது இல்லை. நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நல்ல அக்கம்ப்ளிஷ்மெண்ட், நல்ல விஷயங்கள் தான். ஆமாம். ஆனால் அது கிறிஸ்துவனிடத்திலே அவரை வழிநடத்தவில்லை, அவரை குருட்டாக்கியது என்று தான் நான் சொல்ல வேண்டும். அப்போது கிறிஸ்து இல்லாமல் பிரமாணத்துக்கு முன்பாக ஒரு குற்றவாளியாக காணப்பட்டார். அப்போ இதை தான் அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. வசனம் 7
ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லி இந்த கருத்தை அங்கு உள்ள மக்களுக்கு புரிய வைக்கும் விதமாக தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சுட்டி காட்டுவதை அவங்க பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், இயேசுவும் பவுலும் நியாயப்பிரமாணத்தை பற்றி என்ன முக்கியமான கருத்துக்கள் சொல்லுகிறார்கள்? நியாயப்பிரமாணத்தை விட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் ஏன் நீதியின் ஒரே ஆதாரமாக இருக்கிறது? அதை வந்து பிலிப்பியர் 3:9 சொல்லுகிறார். அதாவது நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை காட்டிலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் யார்? கிறிஸ்து. அவருக்கு பழைய ஏற்பாட்டில் பேர் என்ன அப்படின்னா, ஏசியாவின் புத்தகத்தில் நியாயப்பிரமாணிகன். அப்படின்னா இவர் தான் இந்த கட்டளைகளை எல்லாம் கொடுத்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். என்ன ஒரு நோக்கம் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணமானது தேவனுடைய ஜனத்தை நியாயப்பிரமாணிகனிடத்திலே வழிநடத்த வேண்டும். இதை வந்து பவுல் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறார். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து கேள்வி எழுப்புகிறார். ரோமர் 7 நியாயப்பிரமாணம் அந்தபடி என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது பரிசுத்தமாயும் நீதியாயும் நியாயமாயும் இருக்கிறது. இச்சை பாவம் என்று எனக்கு எப்படி தெரியும்? இதை வந்து இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லலைன்னா எனக்கு பாவம் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்படி நம்ம பாஷையில் சொல்லணும்னா, நம்ம முகத்தில் அழுக்கு இருக்குது என்பதை எது தான் காமிக்கும்? கண்ணாடி தான் காமிக்கும். ஆனால் அதே கண்ணாடி என்னை சுத்தம் செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னா, நிச்சயமாக அது என்ன பண்ணாது? தூய்மையாக்காது. அதை தான் இங்கே இவர் கற்றுக் கொடுக்குறார். நியாயப்பிரமாணிகன் தான் நம்மை தூய்மையாக்க முடியும். அதனால் அது உபாத்தியராக இருக்கிறது. எது? பிரமாணம் கிறிஸ்து அண்டை வழிநடத்துகிற உபாத்தியராக இருக்கிறது. கிறிஸ்து அண்டை நாம் வரும்பொழுது நமக்கு எல்லா வேண்டிய நன்மைகளையும் கிறிஸ்து நமக்கு செய்வார். நமக்கு உண்டான சுத்திகரிப்பு, நம்மை பரிபூரணப்படுத்துதல், நம்மை தூய்மையாக்குகிறது, நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தூய்மையாய் நிறுத்துகிற இந்த எல்லா வேலையும் யார் தான் செய்ய முடியும்? கிறிஸ்து தான் செய்ய முடியும். இயேசுவும் அதே தான் கற்றுக் கொடுத்தார். அவர் மலை பிரசங்கத்தில் அந்த பிரசங்கத்தை துவங்கின போது எல்லாரும் நினச்சாங்க பழையவனுக்கு வந்து கொலை செய்தால் தான் பாவம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ கோபித்தாலே என்னது? உன் சகோதரனை கொலை செய்ததுக்கு சமானம். அப்படின்னா கோபம்தான் துவக்கம், அது வந்து வேறு, அதுதான். அதில் வந்து அப்படியே முளைச்சி எலும்பி வளரும்பொழுது கொலையாளியாக அவர் மாறுகிறாங்க. விபச்சாரம் எப்படி வருது அப்படின்னா, இச்சையாக பார்க்கும்போது, அது ஆண் பெண்ணை பார்த்தாலும் அல்லது பெண் ஆணை பார்த்தாலும் இச்சை என்பது 2 பேருக்குமே பொருந்தும், 2 சாராருக்குமே பொருந்தும் என்று பார்க்கிறோம். இந்த துவக்கத்தை நீங்கள் சரி செய்வீர்கள் என்றால் நீதி உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? கிரீச்சையும். இதற்கு தான் பிரமாணம் என்னவா இருக்கு? உதவியாக இருக்கிறது என்று தான் கிறிஸ்துவும் கற்றுக் கொடுக்கிறாரு. பவுலும் அவ்விதமாகவே இசைவாகவே கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி நாம் படித்து கொண்டிருக்கும் பொழுதே பவுலின் ஆவிக்குரிய பார்வை எவ்வாறு சரி செய்யப்பட்டது? பவுலை குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். எப்படியாக தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படியாக இருந்துச்சுன்னு சொல்லி அங்கே விவரித்து வருகிறார். அப்போது முந்தைய வாழ்க்கை விசுவாசத்திற்கு தடையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி நிருபங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்தார் அப்படின்னா, கிறிஸ்தவங்களை கொலை செய்வதற்காக விரைந்தோடின நபர் தான் பவுல். கிறிஸ்துவின் தேவையை அது என்ன செஞ்சிருந்தது அப்படின்னா, அவருடைய கடந்த வாழ்க்கை குருடாக்கி இருந்துச்சு. அவருடைய கடந்த வாழ்க்கை யூத மதிப்பிலே ஒரு சிறந்ததாக பார்க்கப்பட்டுச்சு. சுப்ரீம், ஒரு மேன்மையான இடத்துல இருந்தார். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை பரலோக மதிப்பிலே சிறந்ததாக பார்க்கப்பட்டுச்சு. இது உலக ரீதியாக இருந்தது. அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு வாழ்க்கை பரலோகத்திலே சிறந்ததாக இருந்துச்சு. அப்போது இந்த முதல் நூற்றாண்டிலே யூத மார்க்கத்திலே ஒரு பிரபலமான நபராகி இந்த பவுல் தமஸ்கு போன வழியில் என்ன செய்தார்? குருடாக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். குருடாக்கி பார்வை மறுபடியும் கிடைத்த பிறகு அவருடைய ஆவிக்குரிய பார்வையும் என்ன செய்யப்பட்டிருந்தது? சரி செய்யப்பட்டிருந்தது. கிறிஸ்துவனாலே நீதி கிடைக்கப்படுகிறது என்பதை அறிந்த நபராக, புரஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக சுவிசேஷத்தை அறிக்கிற ஒரு பெரிய மகனாக என்ன செய்தார்? அங்கே ஊழியத்தை திறம்பட செய்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடியும். பவுல் சொல்லும் பொழுதெல்லாம் அது இயேசுவோடைய சொல்லுக்கு நாம் இணைத்து அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் சரியான ஒரு வியாக்கானம். இப்போ யோவான் 9:39 இயேசு சொல்வது என்ன? நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம்? இதில் வந்து ஒரு வகையான நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். இந்த பெண்ணை வந்து கொண்டு வராங்க இல்லையா, அதாவது விபச்சாரத்தில் அகப்பட்ட பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தும்படியாக நான் வரல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனி நீ பாவம் செய்யாத போ அப்படின்னு அனுப்புகிறார். அங்கே ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். ஆனால் இங்கே வந்து நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னா, 39வது வசனம், அப்பொழுது இயேசு
காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர்களாகும்படியான நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்கிறார். இப்போ இங்கே காண்கிறவங்க யார் அப்படின்னா, எங்களுக்கு வேதம் தெரியும், நாங்கள் ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப நீதிமான் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு நல்லா பார்க்க தெரியும்ன்ட்டு. ஆனால் இங்கே காணாதவர்கள் யார் அப்படின்னா, இவங்க குருடராக இருக்கிறார். இந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு மனுஷன் பிறவி குருடனாக இருக்கிறான். ஆண்டவர் அவனை சந்தித்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். சுகம் கொடுத்ததும் இவன் அதோட சாட்சி சொல்லுகிறது மாத்திரமில்லாமல் அவர் மேசியா என்று விவரமாய் பேசுகிறதற்கு ஏதுவாக அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. வெறும் மாம்ச கண்கள் மாத்திரமல்ல, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. ஆனால் இவர் மேசியா என்பதை யார் ஒப்புக்கொள்ளவில்லை? பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் ஒப்புக்கொள்ளலை. இப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறீங்க, வேதம் உங்ககிட்ட இருக்குது, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலை, கண்டுபிடிக்கல. ஒவ்வொரு ஓய்வு நாளும் மேசியா வருவார் என்பது தான் உபதேசம். மேசியா வந்தாயிற்று, ஆனால் அவங்களால பார்க்க முடியல. இது ஒரு நியாய தீர்ப்பு, இதை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்பதை நான் அந்த வாக்கியத்தில் அங்கே இயேசு சொல்லுகிறேன். நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? மிஸ்டர் கெர்ஷோம், பிலிப்பியர் 3:9 கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று பவுல் சொல்லும் கருத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம்? இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு வேறு சில இடங்களில் பவுல் அதை குறிப்பிட்டிருக்கிறதை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காய் பாவமாக்கினார். எபேசியர் 1:9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பலோத்திரு இருக்கிறவைகளும் புலோத்திரு இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். கடைசியாக 1 Corinthians 1:30-31 அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவில் இருப்பது என்பது இரட்சித்தின் திட்டம் உள்ளடக்கிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு ஒரு விசுவாசி கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான், ஞானமுழுக்கு எடுத்தது மூலமாக நீதிமானாக அறிவிக்கப்படுகிறான், பின்பு பரிசுத்தமாக அனுபவத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறான், இறுதியில் அங்கே மறுரூபமாக்கக்கூடிய அனுபவத்தில் பிரவேசிக்க முடியுது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில். அப்போ ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் யார் மிகப்பெரிய பங்காற்றா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெறுவதன் மூலமாக நமக்கு தேவையான அனைத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதே பிலிப்பியர் 3:9 பாஸ்டர் சார்ல்ஸ், பவுல் வேறுபடுத்தி காட்டும் 2 விஷயங்கள் என்ன? இந்த வேறுபாட்டை எப்போதும் நினைவில் கொள்வது ஏன் முக்கியம்? 2 வகையான நீதியை குறித்து பேசுகிறார். இந்த 2 வகையான நீதியை 9ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஏன்னா பவுல் நியாயப்பிரமாணத்தை அதை குறித்து அந்த மேல் வாக்கியத்தை நீங்கள் வாசிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதாவது 5ஆவது வசனத்திலேயே சொல்வார், 3:5 வாசிக்கிறேன், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சந்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்படின்னா எல்லா லால சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துல்லியமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், கை கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எளிதாக என்னை என்ன பண்ண முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. அப்படின்னா ஹி வாஸ் அ ஃபேரசி, ட்ரூ ஃபேரசி. யார்? பவுல். ஆனால் இப்போ இங்கே என்ன இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருனா, அதனால என்ன அப்படின்னா எனக்கு சுயநீதி தான், அதாவது பெருமை தான் வருது. நானே என்னுடைய சுய முயற்சினால் இவைகளையெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் என்று எனக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. அந்த மேட்டிமையினால் எனக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. ஆனால் இப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, 9ஆவது வசனத்தில், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல். அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னுடைய பின்னான வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. ஆனால் இங்கே சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதில் என்ன ஒரு காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருனா, இயேசுவை நான் வேதத்தின்படியே அறிந்து கொண்டேன், தீர்க்க தரிசனத்தின்படியே அவரை அறிந்து கொண்டேன். அவரை அறிந்து கொண்டதுனால என்னுடைய குணம் மாறி இருக்கு, என்னுடைய சுபாவம் மாறி இருக்கிறது. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய பாரத்தை
சுமப்பது. கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அதே போல உடன் சகோதரர்களாகிய நாம் ஒருவருடைய பாரத்தை என்ன பண்ணணும்? சுமக்க வேண்டும். இப்படி நாம் செய்வோமே என்றால் இந்த நீதியினாலே நான் மாத்திரம் அல்ல, மற்றவர்களும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிப்பை அடைவார்கள். அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வருவார்கள். இந்த நீதியை உடையவனாய் நான் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது கிறிஸ்துவை அறிந்து கொள்வது எப்படி? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் இங்கு சொல்வது என்ன? ஒரு 3 காரியங்களை முன்வைக்கிறார். முதலாவது, ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் என்ன செய்கிறோம் அப்படின்னா அறிந்து கொள்கிறோம். வேத வசனங்களை வாசிப்பதன் மூலமாக தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனை வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாக நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தலின் வல்லமையை அறிகிறோம். புது வாழ்வின் அனுபவத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, கிறிஸ்துவின் பாடுகளில் ஐக்கியமாக இருத்தல் மூலமாக நாம் தேவனை பற்றி அறிந்துக்கிறோம். எப்படி அப்படின்னா, சிலுவை பாடு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவ ஜீவியத்தில் வரக்கூடிய பாடுகள், சோதனைகள், இதையெல்லாம் நாம் அங்கே மனரம்யமாக கிறிஸ்துவின் பலத்தோடு நாம் அதை சகிக்கும் பொழுது அவருடைய பாடுகளில் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ அது மூலமாக தேவனை நாம் இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கடைசியாக அங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த இலக்கு நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான அந்த ராஜ்யத்தை நோக்கி நான் ஓடும் பொழுது என்னுடைய சிந்தை தேவனை நோக்கி இருக்கிறது. அவரை நான் அறிந்து கொள்கிறேன். அடுத்த வசனத்தில் சொல்கிறார் அதை, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம் என்று சொல்லி அங்கே அவர் முடிப்பதை அங்கே பார்க்க முடிகிறது. பொதுவாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போகும்பொழுது சாத்தா என்ன செய்வான்னா கடந்த கால வாழ்க்கையை காட்டுவான். இப்போ கடந்த கால பாவங்களையும் தோல்விகளையும் திரும்பி பார்ப்பதை நிறுத்திவிட்டு கிறிஸ்துவில் நாம் பெற்றுள்ள புது வாழ்வு மற்றும் வாக்குறுதிகள் மீது நோக்கமாக இருப்பது ஏன் முக்கியம்? இதை தான் பிலிப்பி பட்டணத்துக்கு பவுல் ரொம்ப ஆழமாக கற்றுக் கொடுக்குற ஒன்று. அதை 3ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக அவர் இதில் சொல்வார், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்லி 13-14 வாக்கியங்களிலே நாம் பார்க்க முடியும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்படின்னா ஐ எம் ஃபோக்கஸ்ட். நான் இதுதான் என்னுடைய லக்கு, பரம அழைப்பு, அதுக்கு நான் ஓடுறேன் என்று சொல்கிறாரு. பின்னானவைகளை நான் மறந்துட்டேன். அதை தொடர்ந்து அவர் அப்படியே 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, இதோ இந்த கோணலான சந்ததியிலே கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள், இவைகளை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கிறது. இந்த சமாதானத்தினால் நான் என்ன அடைகிறேன்? திருப்தி அடைகிறேன் என்பதை சொல்லுகிறார். இந்த திருப்தியை குறித்து அவர் எங்கே பேசுகிறார் அப்படின்னா பிலிப்பியர் 4:11-12 சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு என்பதை அங்கு உறுதியாக சொல்லுகிறார். எனக்கு பலத்தின் மேல் சமாதானம் மாத்திரம் கிடைக்கல, எனக்கு கிறிஸ்துவின் மூலமா பலன் கிடைக்கிறது. நான் நோக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் திருப்தியாகவும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன ஒரு விஷயத்தோட முடிக்கிறார் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் நன்மைகளை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். தயாள குணம் அவசியம் என்பதை பிலிப்பு பட்டணத்திற்கு அவர் கடைசியாய் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.